ஹாய், ஹவு டு ஓவர் கம் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்ற டாபிக் தான் வந்து நான் லாஸ்ட் இன்ஸ்டாகிராமில் 3 டாபிக் செலக்ட் பண்ணி போல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து ஓட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அதிகமான ஓட்டிங்ஸ் எல்லாருமே பண்ணது அந்த ஒரு டாபிக் பற்றி பேசுங்கன்னு சொல்லி தான். நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து எப்படி வெளியில் வர்றது, மீறி அது வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வாழ்க்கை வாழ்றது. ஃபர்ஸ்ட், இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அதை மற்றவங்க எவ்வளோ நம்புறாங்கன்னு தெரியல, நான் வந்து அதை அதிகமாகவே நம்புறேன். உண்மைதான். இப்ப நமக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்குமே காரணம் யாரு, மூலதனமான காரணம் யாருன்னு பார்த்தா நாம தான் இருப்போம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே நெகட்டிவா நடந்த உடனே பயங்கரமா சாமியை திட்டுவாங்க. நீலாம் ஒரு கடவுளா, எனக்கு நிம்மதியை கொடுக்க மாட்டேற அப்படி இப்படின்னு. யூஸ்வலா நம்ம கடவுள்கிட்ட வந்து வேண்டப்ப என்ன வேண்டுவோம், எனக்கு எது நல்லதோ அதை எனக்கு கொடுன்னு தானே வேண்டுவோம். ஸோ நமக்கு எது நல்லதோ அதை தான் அவர் நமக்கு கொடுப்பாரு கண்டிப்பா. உதாரணத்துக்கு இப்ப இந்த சுனாமி இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் வரல அப்படின்னா நம்ம அடுத்து அலர்ட்டா இருப்போமா? எப்பயுமே ஒரு விஷயத்துல நம்ம வாங்கப்பட்டதுக்கு பிறகுதான் அலர்ட் ஆகுறோம். ஸோ எப்பயுமே ஒரு விஷயம் நெகட்டிவா நடந்துச்சுன்னா ஓகே ஃபைன், இந்த அளவாவது நடந்துட்டு விட்டுச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நெகட்டிவான நிறைய விஷயத்த வந்து ஓவர் கம் பண்ணி வெளியில வந்துருவாங்க. செகண்டு, நமக்கே 1008 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை போய் நம்ம யார்கிட்டயாவது ஷேர் பண்ணா மனசு விட்டு நம்ம பேசினோம்னா நமக்கு அது ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சு நம்ம போய் சொல்லுவோம். அப்படி சொல்றத வச்சு நிறைய பேருக்கு வந்து அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா கேட்கறவங்க எல்லாருமே வந்து நல்லவங்களா இருப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு, அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கிறப்ப நம்மளோட பிரச்சனைக்கு எங்கிட்ட அவங்க நாட்டமா பண்ணி சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த யோசிக்கணும். யாருக்கா இருந்தாலுமே ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வரப்பதான் அது ப்ராப்ளம். கேட்கறவங்களுக்கு வந்து அது வெறும் நியூஸ். என்னைக்கு வந்து அவங்களுக்கு அது நடக்குதோ அன்னைக்குதான் சார் ஒன் டைம் அவங்க என்கிட்ட அப்படி சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு, அவங்களுக்கு இதே மாதிரி நடந்துச்சுன்னு அப்பதான் ரியலைஸ் எல்லாரும் பண்ணுவாங்க. ஸோ மேக்சிமம் நமக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கோவத்துல டெசிஷன் எடுக்காம ஓகே ஃபைன் இது நடந்துருச்சு, ஒரு 10 மினிட்ஸ் யாருக்கிட்டையுமே டிஸ்கஷன் பண்ணாம தனியா உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு அதுல ஒரு புரிதல் கிடைக்கும். அதுல ஒரு மெயினான புரிதல் என்ன வேணும் அப்படின்னா, நல்ல வேலை இப்பயாவது எனக்கு தெரிஞ்சிச்சே, இனிமே நான் கரெக்டா இருப்பேன், நல்ல வேலை இந்த அளவு நடந்துச்சு, இதுக்கு மேல நடக்கலையே, இப்படி யோசிக்கிறது தான் ஒரு நெகட்டிவ் தாட்ஸை ஓவர் கம் பண்றதுக்கான வெரி ஃபர்ஸ்ட் கேரக்டர். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த லெஜெண்டெல்லாம் இருப்பாங்கல்ல, பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருப்பாங்க. பெரிய ஆளுங்க அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு எப்போ போறாங்க, அவங்க சராசரியா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம நார்மலா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பெரிய ஆளு அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு போகவே முடியாது. ஒரு 10-15 பஞ்சாயத்தை வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணி நிறைய நெகட்டிவ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி போய் ஒரு சீட்டிங்ல உட்கார்றவங்க தான் ஒரு பெரிய ஆள், லிஜெண்ட் அப்படின்ற கேட்டகரிக்கு போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சார்லி சாப்ளினே எடுத்துக்கிறோமே, அவர் லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து மற்றவங்கள சிரிக்க வச்சே வாழ்க்கை வாழ்ந்தவர். ஸோ அவர்கிட்ட வந்து மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, நெகட்டிவ் தாட்ஸ் வந்து பயங்கரமாக ஓவர் கம் பண்ணதுக்கான ஒரு பெரிய சாம்பிள் அவரை சொல்லலாம். இப்போ நான் அவரை வச்சு இந்த வீடியோவில் நான் உதாரணமாக சொல்கிறேன். சார்லி சாப்ளினோட அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய சிங்கராக இருந்தாங்களாம். ஸோ அவங்க பையனே அதே மாதிரி ஒரு சிங்கராக தான் கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தாங்களாம். பட் அவருக்கு வந்து காமெடி பண்ணுறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக. ஸோ அதை வந்து அவங்க அம்மா கிட்ட முத சொன்னப்ப இதெல்லாம் வந்து எடுபடவே படாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீங்கள் பாட்டு பாடுற ஒரு ஸ்டேஜில் எனக்கு ஒரே ஒரு நாள் சான்ஸ் கொடுங்க, நான் கண்டிப்பாக அதை ப்ரூவ் பண்ணி காட்டுவேன்னு சொல்லி இவர் எவ்வளோ சொன்னதுக்கு அவங்க அம்மாவே நம்பலை. சரி ஓகே போய் தொலை செய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டு அன்னைக்கு என்ன பண்ணாராம், ஜோக் பண்ணுறதுக்காக ஸ்டெப்ஸில் ஏறி போனாராம். ஏறி போகிறப்ப டக்குன்னு அந்த ஸ்டெப்ஸில் வந்து அப்படியே ஷூல் வந்து வழுக்கி விட்டுருச்சான். வழுக்கி விட்டோன்னே எல்லாருமே சிரிச்சு பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்களாம். மேடலை ஏறி அவர் நிற்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கிட்டு மோதி விழுக அங்கிட்டு மோதி விழுக. மேக்சிமம் சார்லி சாப்ளினோட படங்களே பாருங்களேன், அவர் வந்து லிப்சிங்க், அதாவது டயலாக்ஸே இல்லாமல் வெறும் தன்னோட செயல்முறைகள்லேயே மற்றவங்கள சிரிக்க வைப்பார். ஸோ அதை தான் அவருக்கு முத அன்னைக்கு ஸ்டேஜ் அன்னைக்கு நடந்திருக்கு. அவரால் ஸ்டெடியாக நிற்க முடியல. ஸோ அந்த படிக்கட்டில் சறுக்கணுன்னே இங்கிட்டு தள்ளாடிக்கிறார் அங்கிட்டு தள்ளாடி எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களா கண்டினியூவா. மேடையில் ஏறினோடனே அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் அவர் பேசியிருக்காரு ஸ்டாண்டப் காமெடின்னு. அதுக்கு பிறகு அவர் லைஃப் டைம் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மைம், அதாவது ஊமை படம்னு சொல்லுவாங்க இல்லையா, லிப்சிங்க் இல்லாமல் டயலாக்ஸ் இல்லாமல் சிரிக்க வைக்கிறதுன்னு போயிட்டாரு. ஆனால் அன்னைக்கு நாள் ஸ்டேஜில் சொன்னாராம், பரவாயில்ல நான் காமெடியன் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியில் ஏறுறப்ப எனக்கு எந்த அளவு வரவேற்பு கிடைக்க போகுதோ, எங்கேயும் என் அம்மா சொன்ன அளவுக்கு வந்து என்னால் சக்ஸஸ்லாம் பண்ண முடியாதோ, அவங்க சொன்ன மாதிரியே என்னால் அந்த காமெடி ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ண முடியாதோன்னு ரொம்ப பயந்தேன். ஆனால் அந்த பயம் வந்து எனக்கு இப்போ போயிடுச்சு. உதாரணத்துக்கு நான் மேலே ஏறி இன்னும் காமெடியாக ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே இவ்வளோ வரவேற்பு கொடுத்து எல்லாரும் சிரிச்சு என்னை கைத்தட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு. ஸோ இதுதான் ஒரு நெகட்டிவ் தாட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர். ஸோ எப்பயுமே ஒரு நெகட்டிவ் தாட்டை ஓவர் கம் பண்ணணும்னா, ஒரு தப்பான விஷயம் நடந்துச்சுன்னா அதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்கன்னு யோசிங்க.
அதுதான் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான பெஸ்ட் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கிறதுல. ஸோ அதை விட்டுட்டு இப்படி நடந்துருச்சு வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த கோவத்திலேயே முடிவெடுத்துக்கிட்டே இருந்தால் நடந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நெகட்டிவான விஷயம் வந்து இன்னும் பெருசாகிடும். ஸோ அதை மேக்ஸிமம் பண்ணாதீங்க. செகண்டு, அவ்வளோ சீக்கிரம் எப்பயுமே கண்ணீர் விட்டு மற்றவங்க முன்னாடி அழுகாதீங்க. அதுவே ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவான விஷயத்தை இம்பாக்டாக கொண்டு வந்துடும். ஸோ மேக்ஸிமம் யார் முன்னாடியும் அழுகாதீங்க. உங்களோட வீக் பாயிண்ட்டு, என்னால் வந்து நான் ஈஸியாக ஏமாந்துருவேன், என்னால் வந்து இதை தாங்கிக்க முடியாது, ஏன்னா வந்து யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னா நான் உடனே இதாயிருவேன், இந்த மாதிரி வந்து உங்களை பற்றின பர்சனல் விஷயத்த மற்றவங்கள்ட்ட அதிகமாக ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி வேணா இருங்க, அது உங்கள் மனசாட்சியோடு வச்சுக்கோங்க. அது இன்னொருத்தர்கிட்ட போய் ஷேர் பண்ணாதீங்க. இதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு ஃபைன் குவாலிட்டி. எல்லாத்துக்கும் மேலே மேம் இதெல்லாம் தாண்டி எனக்கு லைஃப்பில் ரொம்ப பெரிய விஷயம் நடந்துருச்சு, அதுலேருந்து என்னால் வெளியவே வர முடியல அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், ஜிம்முக்கு போங்க, ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் இது ரெண்டுக்குமே வந்து பணம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் என்னோட ஓன் வாய்ஸ் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் அதை சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை குடிச்சிட்டு தனியாக உட்காந்து திங்க் பண்ணுங்க. செகண்டு, எங்கே அந்த விஷயம் நடந்துச்சோ நெகட்டிவா அந்த இடத்த விட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு வெளியில போறதுக்கான வழியை பாருங்க. ஒரு ஒன் ஹவர் அது எல்லாத்தையும் தள்ளி போட்டீங்க அப்படின்னா எல்லாமே நார்மலா இருக்கும். இந்த பெரியவங்களாம் சின்ன குழந்தைங்கள நம்ம போய் கீழே விழுந்துட்டு வந்துட்டோம்னா சொல்லுவாங்க தெரியுமா, விடிஞ்சா சரியாயிடும், நாளைக்கு காலையில சரியாயிரும், தூங்கி எந்திரி சரியாயிரும். அதெல்லாம் ஏன் தெரியுமா சொல்றாங்க? எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே அதை பத்தி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அதோட நெகட்டிவ் வந்து நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்கும். 1 செகண்ட் அதை தள்ளி போட்டுட்டு எதுவா இருந்தாலும், சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, சோகமான விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப அந்த உணர்வுகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு போனோம் அப்படின்னோம்னா நம்ம மைண்டும் நம்ம மனசும் அந்த கண்ட்ரோல்ல இருக்காது. அப்படி மைண்டும் மனசும் கண்ட்ரோல் இல்லாதவங்க தான் ஈஸியா ஒரு நெகட்டிவான விஷயத்தினால பாதிக்கப்படுவாங்க. ஸோ எது நடந்தாலுமே அதை 1 hour தள்ளி போடுங்க. அந்த இடத்த விட்டு வெளியில போங்க. வார்த்தைகளை விடாதீங்க, அது உங்க மனசுக்குள்ளே வைங்க. அது எனக்கு பெரிய பாரமா இருக்கு, யார்ட்டையா சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஹெட் பாத் எடுங்க. சீரியஸா சொல்றேன். ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு நல்லா தலைவலியா குளிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே அந்த டப்பா தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்களேன். ஷவர்ல திறந்து விட்டு குளிச்சு பாருங்களேன், கண்டிப்பா சரியாகும். ஸோ இதுதான் என்னோட நெகட்டிவ் தாட்ஸை ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு நல்ல விஷயமா என் ஓன் வாய்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லயோ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டாபிக் பத்தி பேசலாம். தேங்க்யூ.